No proof is not enough. ஓவியாவை போலவே அப்பாவியாகவும் இயல்பானவராகவும் இருக்கிறாரு ஓவியாவோட தந்தை நெல்சன். மிக எளிய குடும்ப பின்னணி தான் ஓவியாவோட குடும்பம். அரசு பள்ளியில தான் மகளை படிக்க வச்சிருக்காங்க. ஓவியா நடிகையான பிறகுதான் தலை நிமிர்ந்திருக்கிறது நெல்சனது குடும்பம். ஒரு வீடியோ பெட்டியில பிக் பாஸ் நிகழ்ச்சியில ஓவியாவுக்கு நடக்கும் நிகழ்வு குறித்து தனது கருத்துக்களை ஓவியாவின் தந்தை கூறியிருக்காரு. அதுல, நான் ரொம்ப சாதாரணமான குடும்பத்தை சேர்ந்தவன். என் மகள் ஹெலனை நான் ஒரு முறை கூட கண்டிச்சதில்ல. அவளை 3 வயசுல இருந்தே சுதந்திரமா தான் இருக்க விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் என் மகளை ஆங்கில வழியில படிக்க வைக்கல, மலையாளத்துல தான் படிக்க வச்சேன். ஆனா தமிழ் மொழிய தாய்மொழி போல இவ்வளவு சரளமா பேசுறத பார்க்கும்பொழுது ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹெலனுக்கு நிஜத்துல நடிக்க தெரியாது. அவள் ரொம்பவே எச்சரிக்கையானவள். அவளை சுலபத்துல யாராலுமே வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓவியா பிக் பாஸ் நிகழ்ச்சி பற்றி என்னிடம் கூறிய பொழுது 100 நாள் வெளி உலக தொடர்பு இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல இதை கேட்கும் போது தயக்கமா தான் இருந்தது. ஆனா நிகழ்ச்சியை நடத்துறது கமலஹாசன் அப்படின்னு சொன்னதுமே மறுபேச்சு இல்லாம ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்பொழுது அவள் அழுவதை பார்க்கும்போது எப்படியாவது அவளை பார்த்து அழைத்து வந்து விட வேணும்னு விரும்புறதாகவும், என் மகள் யாரையும் காதலிக்கணும், அந்த நிகழ்ச்சியில காட்டப்படுறத நம்ப முடியலன்னு சொல்றாரு. என் மகள் எதையுமே தைரியமா நேருக்கு நேரா சந்திப்பா அப்படின்னு ஓவியாவோட தந்தை சொல்லியிருக்காரு. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்க தமிழ் டிவி.